அதிமுகவினரோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ தொடர்ந்து ஒரு மலிவான ஒரு அரசியலை பண்றாங்க. இந்த விஷயத்துல அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப மலிவான இருக்கு. ஒரு உயர்ந்த அரசியல் தலைவருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பேச்சு இல்லைன்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய விமர்சனத்தை எப்படி பார்க்கணும்? இல்லை, அவரு எதிர்கட்சியா இருக்கும்போது சரி, ஒரு ஷார்ட் டெம்பர் அவரு, அதாவது தன்னிலை மறந்துடுவார் அவர், புரியுதுங்களா? கொஞ்சம் இதுலேயே அசம்பிளிலேயே நிதி அமைச்சராக இருக்கும்போது நான் குறுக்கிட்டா கூட உடனே தப்புன்னு கோவப்பட்டுருவார். அதனால் ஒரு பண்பாடு இல்லாமல் எதிர்கட்சியில் என்னென்ன வார்த்தை பேசினாரு, நாங்கள் அந்த மாதிரி வார்த்தை பேசுமா? சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா, வெக்கம் இருக்கான்னு கேட்டார். அதே தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கி அவர் சொல்கிற மாநிலம் நாங்கள் கேட்குறோம். சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா, வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா? எதுவுமே இல்லை. அதை நாங்கள் கேட்க முடியும். அப்போ யார் அதை முன்னாடி ஆரம்பித்து வச்சது? நீங்கள் தானே ஆரம்பித்து வச்சிங்க. நீங்கள் ஆரம்பித்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பண்பாடை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் வாயை திறந்தாலே பார்த்தீங்கன்னா சாக்கடை, இதில் வேற இதில் சந்தனமாக வரும். இதில் சாக்கடை வாயிலேருந்து சந்தனம் வராது, சாக்கடை தான் வரும். இந்த சாக்கடை பார்த்து சந்தனத்தை பார்த்து கேலி பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் சந்தனம் தான், சாக்கடை தான்.